செகண்ட் முன்னாடியே முடிச்சடா. இந்த வருஷமும் ஜெயிப்பானா? அருமையா இந்த முறையாவது நம்ம எருமை ஜெயிக்குமா? ஜெயிக்கும் பாபா. இந்த வாட்டி எல்லா ரெக்கார்டையும் பிரேக் பண்ண போகுது. நீங்க பார்க்க தானே போறீங்க. யார் ஜெயிச்சா என்ன? எல்லாம் நம்ம ஊர் பயலுக்கு தானே. சூப்பர், அண்ணன் ஜெயிச்சிட்டாரு. பாத்தா நகலு பாஞ்சா அசலு சுத்தூரு முழுக்க தண்டோரா முழங்க காடு வெட்டி சனமே கட்டவுத்து எரி தழுவு வீர கோஷம் போடு. மெல்ல நடியா சாக்காக்கி கோன வாடிச்சு நீ தான் సరే కూడా ఆగిలే చూడండి విషయం టు ఆకలి కుడిదాన నేను அந்த இலவையை கொடு. நம்ம எருமைங்க நீங்க கலக்கிடுச்சுல. எருமைங்க நல்லா ஓடுது, முழு பலத்தோட ஓடுது, தன் சக்தியை நிரூபிக்குது. இருந்து என்ன பிரயோஜனம்? உரிமையாளருக்கு தானே கிடைக்குது மெடல். தாய் மீது சத்தியம் பிரபாகர் மேல விழுந்திருக்கேன். ஜெயிச்சிட்டோம்ல. அண்ணா முதலாளி எருமை நம்மளதை விட 6 செகண்ட் லேட்டு. இருப்பா, சிலுக்கு மேல ஒரு வாட்டி கட்டிக்கிற வேற வேலை இல்ல வாயா. வருஷம் கெராடி குடும்பம் இந்த போட்டியை ரொம்ப நல்லா இருக்குல்ல வருது. நமக்கு தான் வரப்போகுது. நடத்தி கொடுத்தாங்க. எனக்கு எப்படி பைக் ஓட்டணும்னு தெரியாது. கெராடி குடும்பம் சார்பா இந்த போட்டியில கலந்துகிட்ட 50 எருமைகளுடைய உரிமையாளர்களுக்கும் எங்க நன்றியை நாங்க தெரிவிச்சுக்கிறோம். இந்த போட்டியில 3ஆவதா வந்தது யாருன்னா தும்பபைலு மகேஸ்வர எருமைங்க. இந்த போட்டியில 2ஆவதா வந்தது யாருன்னா காடுபெட்டு சிவாவோட எருமைங்க தான். இந்த போட்டியில முதல் பரிசு போறது தேவேந்திர சுத்தூரோட எருமைகளுக்கு தான். எப்பா நாங்க ஜெயிச்சிட்டியா? எவடா சொல்லுது? எந்த நாயடா சொல்லுது? யாரா எனக்கு மார்க் போடுறதுக்கு? யாரா எனக்கு மார்க் போடுறதுக்கு? என்ன தெரியுமா? என்ன தெரியும்? மரியாதையில்லாம பேசுறவள வச்சுக்காத. அவங்க தான் நாங்க ஜெயிச்சோம்னு முடிவு பண்ணிருக்காங்க. எந்த நாயடா இத முடிவு பண்ணுது? இது போடி பத்தி என்னடா? அத நாங்க ஜெயிச்சிட்டோம்னு சொல்றாங்களா? அப்புறம் பாடி பிறந்தவங்கள முடிவு பண்ண இப்படி கண்டவும் ஜெயிச்சதா சொல்லுவான். ஏய் அதிகமா பேசுற இங்க கொன்னு சொல்றது. யார் மேல கை வைக்கிறீங்க? பாத்துலமா? நல்லபடியா நடத்துங்க. இப்பதானே நான் சொன்னேன். யாருமே கண்டுக்க மாட்டீங்க. எல்லாம் பண்ணிட்டு இருந்தா அடுத்த வருஷம் போட்டியே நடக்காது. யாராவது அவங்களை தடுங்கப்பா. எல்லாரும் வேடிக்கை பார்த்துட்டு இருக்கீங்க. வேலை வாங்கப்பா, தடுங்கப்பா. அடிங்கடா அவனை விடாதீங்கடா. சிவா செம்மையா அடிக்கிறான்ல. அவன் அடி வாங்கினதை பாக்கல. நீ யாரோட சைடு? நான் ஜெயிக்கிறவங்க சைடு தான். ஏய் நிக்காதீங்கடா, போய் அடிங்கடா. அது அப்படி போடு. எனக்கு அதுக்கு சம்பந்தம் இல்லை.
பரதேசி நாயே. நம்ம போய் குளிக்கலாம், உடம்புல ஒரே சேரா. பரதேசி ஊர் ஜனங்களோட போய் கொண்டாடுங்கடானா அவங்களோட சண்டை போடுறீங்களா? அறிவு கட்டவனுங்களா? அவ வந்து எங்க மேல கை வச்சோன்னா நாங்க பாத்துட்டு சும்மா இருக்கணுமா? அதான் அடிச்சோம். அதுக்கு சண்டை போடுவீங்களா? 3 வருஷமா அவன் தான் அதுல ஜெயிச்சிருக்கான். அவன் நம்ம ஆள்றா, சப்போர்ட் பண்ணோம். போட போய் அந்த மெடலை கொண்டு வா. தலையெழுத்து. ஸ்காட்சா கொண்டு வரா. இல்லையே. டேய் சிவா, முதலாளி உனக்கு ஏதாவது பிரச்சனைனா என்கிட்ட வந்து சொல்ல வேண்டியதுதானே. ஊர் ஜனங்க முன்னாடி அப்படி அடிச்சுப்பீங்க? தப்பாரிச்சு முதலாளி. குடிச்சா சில சமயம் இப்படி நடந்துருது. ஓ, அப்ப இன்னும் கொஞ்சம் வேணுங்கிற. நாலாவது முறையா ஜெயிச்சிருக்க. நல்லா இருக்கு, நல்லா இருக்கு. நாம எல்லாம் ஒரே ஊருக்காரங்க. கடைசி வரைக்கும் நாம ஒத்துமையா இருக்கணும். அதான் சந்தோஷம். என்ன சொல்றீங்க? இது கோலாட்டத்துக்கு. ஆட்டம் ரொம்ப சிறப்பா இருக்கணும். பத்தலைன்னா கேட்டு வாங்கிக்க. சரிங்க. சரி, கிளம்புங்க. என்ன அட எடுத்துக்க. இதுக்காக தானே இவ்வளவு நேரம் காத்துக்கிட்டு இருந்தோம். முதலாளிக்கு நம்ம மேல ரொம்ப பாசம். மோகனே அடிச்சிட்டாரு. அவன் மூஞ்ச பாக்கணுமே. ஆமா, இத்தனை குறவு மாதிரியே இருந்தான். அதை ஏன்டா அசிங்கப்படுத்துற? ஏய் மன சுஷிலா, எங்க போறீங்க? மூஞ்சிய திருப்பி எங்க போறத பாரு. பாரு. உங்க அக்கா எங்க? ஏய் உடு, மூஞ்சில சுளுக்கு புடிச்சிருச்சு. ஏராப்பா, என்னதான் சொல்லு. முதலாளி ரொம்ப வணக்கம். ஏகாமலே பார்ட்டி எல்லாம் கொடுக்குறேன். முதல்ல சோடா குடிப்போம். எனக்கு ஒண்ணு குடி. ஜெயிச்சிட்டோம்ல. இஞ்சியா சாதா இல்லையா? சாதா இல்ல, இஞ்சி தான் இருக்கு. இந்த கருமத்தை எவன் குடிப்பான்? எவ்வளவு ஆச்சு? இல்ல இல்ல வேணாம், பரவாயில்ல. பாரா. ஏய் நீங்க பைக் எடுத்து கைலாச போயிடுங்க, நான் வந்துடுறேன். அப்பனா நல்லா இருக்கீங்களா? நான் நல்லா இருக்கேன். ஏன் மசூதி போலையா? இப்ப என்னடா மசூதி? என் பையன் லட்சு இந்த சிவா கூட சேர்ந்து ரொம்ப வசதியா? இவனுங்கெல்லாம் எப்பதான் திருந்த போறானோ தெரியல. வாரம் போக. வணக்கம்க்கா. ஓ வாங்கிட்டியா? ஆமா. விட்டுருடா. லட்சு எங்க? போச்சுடா. பிரியா பத்தி கேட்டோனே சிவா ஓடுறான் பாரு. சித்தப்பா. வா சிவா. முதலாளி கொடுத்தாரு கோலாட்டத்துக்காக. பத்திர நான் கேட்க சொன்னாரு. எப்பவுமே நிறைய தானே கொடுப்பாரு. குருவா, இந்த வாட்டி நமக்கு தான் மெடல். நீ ஜெயிப்பன்னு எல்லாருக்குமே தெரியும். இந்த மெடல் அவசியமா? நமக்கு சொந்தமானது எப்படி விடுறது? நீ என்ன ஆசீர்வாதம் பண்ண. சும்மா கேட்டா நல்லா இருந்துச்சு பாரு. சொல்லு, காது கூட சுகம். குசும்பா, நீ முன்னாடி போ, நான் பின்னாடி வந்துடுறேன். மருந்து வேணுமா? ஏன், என்னாச்சு? ராத்திரி எதையோ பார்த்து பயந்துட்டேன். என்ன பார்த்த? என்னதான் பார்த்தது? என்னத்தான்னு சொன்னா இவர் ஒத்துக்க மாட்டேங்கிறாரு. ஓ, மருந்தால இது குணமாகுமான்னு தெரியல. சண்டை கோழி வந்துட்டான். அவனோட பிரயோஜனம் இல்லாதவன போட்டியில ஜெயிச்சு மெடல் வாங்கிட்டான். போட்டியில இல்ல, சண்டையில ஜெயிச்சு வாங்கினான். அவன் குடும்பத்துக்கும் தொல்ல, ஊருக்கும் தொல்ல. ஏ கபில, தேவா, ஒரே ஒரு மெடல் தான். சண்டை படம் பிரிச்சுக்கோங்க. அம்மா எங்க? சாப்பிட எதுவும் போடல? ஓ இங்க இருக்கா? சரி சரி, இந்தாங்க சாப்பிடுங்க. அடுத்த வருஷம் இதோட வேகமா ஓடணும். அப்பதான் உங்களுக்கு 2 மெடல் கொடுப்பேன். ஏ லட்சம் என்ன கச்சது? கோழி. கோழியா? அதான் கல்லையோ கிடைக்குது. அப்ப எதுக்கு வேட்டையாடணும்? காட்டு கோழிப்பா. காட்டு கோழியா? ரப்பா எங்க? நீ முன்னாடி போனா பின்னாடி வர நீங்க ஒதுக்கிட்டாரு. சிவானா, எனக்கு வண்டி ஓட்ட சொல்லி தெரியா? ராப்பா உனக்கு வண்டி ஓட்ட சொல்லி தருவாரா? அதுக்குதான் இப்பயும் போயிருக்காரு. அப்படியா? நானும் போய் பாக்கட்டா? டேய், இப்ப போகாத, எங்கேயாவது கொண்டு போய் மோதிடுவாரு. இதுக்கு ராம்பாவுக்கு அந்த ஆளுக்கே என் பங்கு. அந்த ஆள் வரதுக்குள்ள நாமளே முடிச்சிருவோம். புள்ளா, பண்றானே. குளிச்சியா? இல்ல, அதுக்கெல்லாம் நேரம் இல்ல. இது என்ன முட்டையில மண்ணு? வண்டியில இருந்து விழுந்துட்டீங்களா? அது வீல தூக்க பார்த்தனா கோக்குமாக்கா கீழே விழுந்துட்டேன். நீ தின்னு. ராம்பாண்ணா, நீங்க நல்லா வண்டி ஓட்டுவீங்களாமே, எனக்கும் சொல்லி கொடுங்களேன். தின்றாடே, தின்னு. பண்ணி கிடைக்கலையா? ராத்திரி வேட்டைக்கு போகுமா? சிவா, டேய் சிவா, எங்கடா போய் தொலைஞ்ச? கையில மாட்டின கொண்டு புளி போட்டுருவேன். ஏய் சிவா, நான் எங்க ஓடுற? ராத்திரி தானே வேட்டைக்கு போலான்னு சொன்னா. இப்ப எங்க போறான்? புள்ளா, அங்க பாரா, சவளா தலையில நடந்து வரா. யோ, கையில பெரிய குச்சி வேற இருக்கியா? வெளிய போறாங்க. வா வா. எனக்கு பிரயோஜனம் இல்ல. மரத்துல ஏறி ஒளிஞ்சிட்டு இருக்கறத பாரு. அறிவு இல்லாத எருமை. பண்ணிய வேட்டையாட போகாதன்னு சொல்லிருக்கேன்ல. இப்படிதான் ஊர் தெரிஞ்சுக்கிட்டே இருக்க போறியா? நாங்க எங்க பண்ணிய வேட்டையாடணும்? இது கோழிதாமா. உடம்பு முழுக்க பொய். எவ்வளவு சொன்னாலும் உரைக்கவே உரைக்காதா? கமலா,
கோழி தான், பண்ணி இல்ல. மோந்து பாரு. நீ எதுக்கு இப்ப குறுக்க வர? நீ எதுக்கு குறுக்க வர? சரியான வயசுல கல்யாணம் இருந்தா இவ்வளவு பெரிய புள்ள இருந்திருப்பான். அவங்களும் இப்படிதான் கெடுத்திருப்பியா? ஆள் வளர்ந்த அளவுக்கு புத்தி வளரல. எருமா மாடு. நீ 13 வயசுல கல்யாணம் பண்ணிட்டு நான் என்ன பண்றது? என்னடா சிரிக்கிற? நீ எதுக்கு சிரிக்கிற? கிழவன் கூட சேர வண்டி ஓட்ட கத்துக்கிட்டா ஏய், கமலா, தலை நரைச்சு போச்சு. 18 வயசு பொண்ணு மாதிரி குதிக்கிற. மூணாவது நம்ம ஒன்னாதான் பிடிச்ச மரண்டி. அன்னைக்கு பிடிச்ச சனி என்ன விட்டு போக மாட்டேங்குது. இப்ப என்ன ஆச்சு? நீ இவ்வளவு கோவப்பட்டு கத்துற? நீ வாய மூடுறா. நீ வீட்டுக்கு வா, உன் காலை உடைச்சு அடுப்புல வைக்கிறேன். திட்டி திட்டி எனக்கே தான் வந்துரும் போல. ரொம்ப கோவக்காரி. இவ்வளவு தான் நான் பள்ளிக்கூடத்துக்கே போல. ஏய் இன்னைக்கு வேட்டைக்கெல்லாம் போக வேணாம். ஆமா, உன் அளவுக்கு நாங்க வரணும்ல. மூடியா. நேற்று ராத்திரி தூங்காம கூட வேட்டையாடணும் சார். முதல்ல உங்ககிட்ட கொடுக்கணும் தான் கொண்டு வந்திருக்கோம். சார் தப்பா நினைக்காதீங்க. நேற்று கிடைச்சது சின்ன பண்ணி தான். அடுத்த தடவை பெருசா வேட்டையாடி கொண்டு வந்துடுறேன் சார். அது சைஸை பார்த்து எடை போடாதீங்க சார். இது கொடுக்குற எங்களோட பெரிய மனசை பாருங்க சார். ஓ டிஃபால்ட்டர். வணக்கம் சார். என்ன ரகு, நல்லா இருக்கீங்களா? நல்லா இருக்கேன் சார். என்ன சவுண்டு? அது ரிப்பேர் வேலை நடக்குது சார். வேட்டையாடுறீங்களா?